ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இசை லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோலாம் போட்டு இன்றைக்கி போடலான்னு தான் வீடியோ எடுத்து வச்சேன். அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இந்த கிச்சனில் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போகிறேன். மேக் ஓவர்னால் ரொம்ப அதிகமாக இல்லை, சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எப்படிலாம் பண்ண தெரியுமோ அப்படி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டீப் க்ளீன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கவுண்டர் டாப் மேலே இருந்த அந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்து ஸ்பூனோட கட்டில் எல்லாத்தையும் கொட்டி பார்த்தா ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் க்ளீனிங் பண்ணி முடித்தேன் எல்லாத்தையுமே. ஆயில் பாட்டிலாக நீங்கள் மாற்றலாம் அப்படின்ட்டு. இந்த பாட்டில் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணால் அது உடஞ்சிருச்சு. அதனால் சரி இந்த டைம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கி ஒரு வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. சரி நம்ம யூஸ் பண்ணுவோம், இனிமேட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கலான்ட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணேன். இதில் ஆயில் ஊற்றும் போது அந்த ஆயில் ஊற்றுறது இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டிக் வச்சு அதில் ஊற்றினா ஆயில் ஃபுல்லாக சூப்பராகவே இறங்கிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீஷோவிலேருந்து இந்த லீஃப் வாங்கியிருந்தேன். எனக்கு பிளான்ட் வளர்க்கணுன்னு தான் ஆசை, ஆனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கு அது எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. அதனால தான் சரி நம்ம ஆர்டிஃபிஷியல் போயிடலான்ட்டு இந்த பிளான்ட் வாங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஆஃபரில் 92 ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன். அதை வாங்கி எப்படிலாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு காய வச்சிட்டோம்னா அதையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை ஒவ்வொன்றா பார்த்து எங்கெல்லாம் வைக்கணுமோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த கத்தி இவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டாங்க, எப்படி இவ்வளோ கத்தி வந்துச்சில்ல. அப்புறம் ஃபுல்லாக டீக்ளியர் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் தான் வச்சுருந்தேன். இந்த 5 டப்பாலாம் யூஸ் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் சொல்ல போனால். இது ரொம்ப டைட்டாக இருக்கா லிட், அதனால் திறக்கும் போது ஒன்று மிக்ஸ் ஆகிடுது. அப்படின்னால அது யூஸ் பண்ணுறதே இல்லை சுத்தமாகவே. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுனா என்னை கேட்டால் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன் நான். இந்த லீஃப் எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியலையா. நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் எப்படிலாம் வைக்கலான்ட்டு. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தனால சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கலான்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சேன். அப்புறம் இந்த லைட் எனக்கு வைக்கணும் ஆசை. எனக்கு எல்லோ லைட் வைக்கணும் ஆசை. ஆனால் அதை நான் வைக்காமே இருந்தேன். இந்த தம்பி பர்த்டே அப்போ அந்த லைட் கொடுத்துருந்தாங்களா, சரி அதையும் செட் பண்ணுவோன்ட்டு செட் பண்ணோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபைனல் லுக்கு. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.